அனைவருக்கும் கணித வணக்கம். பார்க்க போற பயிற்சி 3 அதுல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் பி என்பது கோணம் ஏ இன் 2/3 பங்கு ஆகும். கோணம் சி என்பது கோணம் ஏ ஐ விட 20 அதிகம் எனில் அந்த 3 கோணங்களின் அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன செய்ய போறோம், கோணம் ஏவை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏ டிகிரின்னு வச்சுக்கிறேன். ஏ டிகிரி என்க தெரியாத ஒன்றாக ஏன்னு வச்சுக்கிறேன். அடுத்து கோணம் பி என்பது என்ன பண்ணிருக்காங்க, 3/2 பங்கு, ஏயோட 3/2 பங்கு. அப்பனா 3/2 பங்கு இன்ட்டு ஏ, இதான் கோணம் பி. கோணம் சி என்பது என்ன பண்ணிருக்காங்க, கோணம் ஏ ஐ விட 20 அதிகம். கோணம் ஏ ஐ விட 20 அதிகம், அதாவது கோணம் ஏ என்பது ஏன்னு வச்சுக்கிறோம், ஏ பிளஸ் 20. இப்ப பாத்தீங்கன்னா கோணம் சி என்பது ஏ பிளஸ் 20. இப்ப 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி. இப்ப ஏ டிகிரி, ஏ என்பது ஏ டிகிரி பிளஸ் பி என்பது 2/3 இன்டு ஏ பிளஸ் சி என்பது ஏ பிளஸ் 20 டிகிரி ஈக்குவல் டு டிகிரி கிடையாது, ஏ பிளஸ் 20 ஈக்குவல் டு என்னது, 180 டிகிரி. இப்ப பாருங்க, கீழே பகுதியில 3 இருக்கு, அதனால 2 புறமும் நம்ம என்ன செய்யறோம், 3ஆல பெருக்கிறோம். இது புறமும் 3ஆல் பெருக்க போறோம். ஒவ்வொரு நம்பரையுமே 3ஆல பெருக்கும் பொழுது பகுதியில் இருக்கிற 3 வந்து அடிபட்டுரும். 3ஆல் பெருக்க ஒவ்வொரு நம்பருமே நம்ம என்ன செய்யறோம், 3ஆல பெருக்கிறோம். 3 இன்ட்டு ஏ பிளஸ் 2/3 இன்ட்டு ஏ இன்ட்டு 3 பிளஸ் ஏ பிளஸ் 20 இருக்கா, 3 இன்ட்டு ஏ பிளஸ் 20 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பாருங்க, 3a அப்படியே பெருக்கிக்கிறோம், இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது பிளஸ் 2a, அடுத்து பிளஸ் 3ஆல பெருக்கிக்கிறோம், 3a பிளஸ் 3 20 பெருக்கினால் 60 ஈக்குவல் டு 180 டிகிரி இன்ட்டு என்னது, 3ஆல பெருக்கிக்கிறோம். இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு ஏல கூட்டிக்கிறோம். 3 2 5 5 3 8 இருக்கு, 8a பிளஸ் என்ன இருக்கு, 60 ஈக்குவல் டு 180 3 பெருக்கினால் 540. இப்போ 8a ஈக்குவல் டு 540, இந்த பிளஸ் 60 அது பக்கம் போனா மைனஸ் 60 ஆயிடும். இப்போ கழிச்சோம்னா எவ்வளவு வந்துடும், 0ல 0, 4 6 போகாது, 14 6 போனா 8, என்ன இருக்கும், 4 இருக்கும். 8a ஈக்குவல் டு 480 டிகிரி. a இஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை பெருக்கிட்டு கேட்டு வலது பக்கம் கொண்டு வரோம், வகுத்தலுக்கு வந்துடும். 4 8 6 8 48 60. அப்ப a என்பது என்ன கிடைச்சிருக்கு, a டிகிரி என்பது 60 டிகிரி. இப்ப b என்ன போட்டுருக்கு, 3/2 இன்டு a. அப்ப கோணம் a இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. கோணம் b இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்டு a. a என்பது எவ்வளவு, 60 டிகிரி. 4 3 3 2 3 6 20 டிகிரி. அப்ப கோணம் b எவ்வளவு கிடைச்சிருக்கு, 40 டிகிரி. அடுத்து கோணம் c கண்டுபிடிக்க போறோம். கோணம் c என்பது a பிளஸ் என்ன கொடுத்துருக்கு, 20. a என்பது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம், a என்பது 60 டிகிரி. 60 டிகிரி பிளஸ் 20 டிகிரி கூட்டினோம்னா 80 டிகிரி வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா கோணம் a இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், கோணம் a 60 டிகிரி, கோணம் b இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, கோணம் c இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. இது மூணையும் கூட்டுங்க, கூட்டினா என்ன வந்துடும், 180 டிகிரி வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். a என்பது 60 டிகிரி, கோணம் b என்பது 40 டிகிரி, கோணம் c என்பது 80 டிகிரி. புரிஞ்சுங்களா?